ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் புயலாக வந்தாய் நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். திலோத்தமா அவள் அறையில் இருந்து வெளிப்படும் போது அவள் அப்பா அபிராம் அலுவலகம் செல்வதற்காக தயாராகி நிற்கிறார். திலோத்தமாவின் பின்னால் வெளிப்பட்ட அமுதனை பார்த்தவர், என்ன மாப்பிள, எப்ப வந்தீங்க என்று கேட்டார். இதோ இப்பதான் வந்த அங்கிள். உங்களை விசாரிச்சேன், குளிச்சுட்டு இருக்கதா ஆண்டி சொன்னாங்க. அப்புறம் அங்கிள், என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டாமே, அமுதன்னு கூப்பிடுங்க, அதுதானே நல்லா இருக்கு. சரி அமுதன், அப்படியே கூப்பிடுறேன். அப்புறம் அமுதன், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் திலோத்தமாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணமும் இருக்கு. ஆனாலும் ரொம்ப உரிமையா நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் தப்பா சொல்லல, இவ்வளவு உரிமை எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அங்கிள், அதுக்கே இப்படி தயங்குறீங்க? உங்க மனசுல பட்டதை நீங்க என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நமக்குள்ள என்ன இருக்குது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக போறவன். நம்ம 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். நீங்க என்கிட்ட பேச வேண்டியதை தைரியமாவே பேசலாம். ஹால்ல வெயிட் பண்ணா என்ன, திலோத்தமோட ரூம்ல வெயிட் பண்ணா என்னன்னு எனக்கு தோணிச்சு. ஆனா அது தப்புன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது நீங்க சொன்னதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீங்க உங்க மனசுல பட்டது சொன்னீங்க, அவ்வளவுதானே. பரவாயில்ல அங்கிள். அப்புறம் அங்கிள், நான் திலோத்தமாவை கூட்டிட்டு வெளியில போறேன். அதெல்லாம் போயிட்டு வாங்க, பரவாயில்ல. ஓகே அங்கிள், பாய் என்று கூறியவன் திலோத்தமாவின் கரத்தை பிடித்தான். அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை மெல்ல விடுவித்துக் கொண்டாள் திலோத்தமா. திலோ, ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா, நீ எதுவும் சாப்பிடலையே என்று அம்மா கூற, வேண்டாம் ஆண்டி, நாங்க வெளியே டிஃபன் முடிச்சுக்கிறோம் என்று கூறியவன் திலோத்தமாவின் கையை மீண்டும் பிடித்தான். வேண்டா வெறுப்பாக அவனோடு சென்றாள் திலோத்தமா. இருவரும் வீட்டிலிருந்து வெளியே சென்றதும் அம்மா தயங்கியபடியே அப்பாவை பார்த்தார். என்னாச்சு பைரவி, ஏதோ பேச நினைக்கிறேன்னு தோணுது. ஆமாங்க, என்ன சொல்லு. இல்ல, அமுதன் தம்பி ரொம்ப நல்லவரு, நமக்கு அவரை பிடிச்சிருக்கு. நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கை நிறையன்னு சொல்லக்கூடாது, பை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனா ஏன்னு தெரியல, திலோத்தமாவுக்கு அமுதனை கொஞ்சமும் பிடிக்கல. அது எனக்கு தெரியும். அமுதன் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே திலோத்தமா அதை நம்ம கிட்ட சொன்னாலேம்மா, அவரை பிடிக்கலன்னு. நாம தான் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, உன்னை கண் கலங்காம பார்த்து பாருன்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சோம். கல்யாணம் முடியட்டும், எல்லாம் சரியா போயிடும். அதுதாங்க பயமா இருக்கு. என்ன பயம்? கல்யாணம் நடக்கும்ல. நடக்காம எங்க போக போகுது? நம்ம பொண்ணு தானே, அவளை பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப கூட பாருங்க, அந்த தம்பி எவ்வளவு ஆசையா அவ கையை பிடிக்கிறாரு. ஆனா அவ அவளுடைய கையை இழுத்துக்கிட்டா. அவளுக்கு அமுதனை கொஞ்சமா பிடிக்கலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ மனசுக்குள்ள யாராவது இருப்பாங்களோன்னு ஒரு பயம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. அவள்கிட்ட கேட்டுட்டு தானே நம்ம வரன்னு பார்த்தோம். அவளும் ஓகேன்னு தான் சொன்னா. ஆனா வெளிநாட்டெல்லாம் போக எனக்கு பிடிக்கல, இங்கேயே யாரையாவது பாருங்கன்னு சொன்னா. நாமளும் அப்படிதான் பார்த்தோம். நம்ம திலோத்தமாவுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு தெரிஞ்சதும் என்னுடைய ஃப்ரெண்டு தாமு தான், எனக்கு ஒரு மகன் இருக்கான், உன் பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு தாமு ரொம்ப நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரொம்ப நல்லவன், ரொம்ப சாது. அவனோட மகன்னு சொல்லும் போது கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான். அதனாலதான் பையன் யாரு என்னன்னு கூட விசாரிக்காம ஓகேன்னு சொன்னேன். அப்புறமா தான் பையன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான்னு சொல்லி தாமு சொன்னான். ஓகே சொன்னதுக்கு அப்புறமா வெளிநாட்டுல வேலைன்னு சொன்னதும் வேண்டான்னு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்தது. அமுதனுடைய போட்டோவை காட்டணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஹேண்ட்ஸம். நீ சொன்ன மாதிரி கை நிறைய இல்ல, பை நிறைய சம்பாதிக்கலாம். அப்புறம் என்ன, திலோத்தமாவுக்கு இதை விட நல்லவரன் கண்டிப்பா அமைய போறதில்ல. அவ சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறா. நாம தான் எடுத்து சொல்லணும். வாழ்க்கைனா என்னன்னு அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு காசு பணம் பெருசு இல்லைன்னு தோணும். ஆனா நாளைக்கு காசு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு தோணும். அப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வரக்கூடாது. அதனால ரொம்ப பொறுமையா அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு
இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி ஆகணும். நீங்க சொல்றது சரிதாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா அவளை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. சரி, நான் பேசுறேன். சரி, நான் கிளம்புறேன் என்று கூறிய அப்பா கிளம்பி சென்றார். அமுதனின் கார் மிதமான வேகத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அமுதனின் அருகில் அமர்ந்து பயணிப்பது திலோத்தம்மாவுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. அவன் இடையிடையே அவள் கரத்தை பிடிப்பதும் அவன் கரத்தில் இருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொள்வதுமாக பயணம் தொடர்ந்தது. கார் இப்போது அந்த ரயில்வே டிராக்கின் அருகில் வந்து நின்றது. இப்போது ட்ரெயின் அது வழியாக கடந்து செல்ல இருப்பதால் கேட் போடப்பட்டிருந்தது. வாகனங்கள் அனைத்தும் அந்த கேட்டின் அருகில் காத்து நின்று கொண்டிருந்தது. அப்போதுதான் அஞ்சானின் பைக் அவர்களின் காரின் அருகில் வந்து நின்றது. காரின் கண்ணாடி முழுமையாக ஏற்றப்பட்டிருப்பதால் அஞ்சான் திலோத்தம்மாவை காணவில்லை. மிகவும் தற்செயலாக தன் தலையை திருப்பிய திலோத்தம்மா அஞ்சானை கண்டாள். அவள் மனது அவனுக்காக ஏங்குவதை அவளால் உணர முடிந்தது. பாவம், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன எதிர்பார்த்திருப்பாரு. நான் இல்லாததால ஏமாற்றத்தோட வந்துட்டு இருப்பாரு. அவளுக்கு அமுதன் மீது கோபமாக வந்தது. அவள் கோபமாக அமுதனை பார்த்தாள். அமுதன் பெண் பார்க்க வந்த போதே பாதி மனதாகத்தான் இருந்தது. ஏனோ அவனது நடவடிக்கைகள் எதுவும் அவளுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. அப்போதே அப்பா அம்மாவிடம் அதை கூறியும் விட்டாள். ஆனால் அப்பா அம்மாவுக்கு அவனை மிகவும் பிடித்து போனது. அதனால் ஏதேதோ கூறி அவளை சமாதானம் செய்து விட்டனர். போதாக்குறைக்கு அப்பாவின் நண்பர் தாமுவின் மகன்தான் இந்த அமுதன். அதனால் அப்பாவுக்கு அவனை மிகவும் பிடித்து போனது. அப்பாவுக்கு தாமுவின் மீது நல்ல மரியாதை. தாமு ரொம்ப நல்லவம்மா, அவனோட பையன் கண்டிப்பா ரொம்ப நல்லவனா தான் இருப்பான் என்றுதான் எப்போதும் அப்பா கூறுவார். ஆனால் அவளுக்கு அப்படி தோன்றவில்லை. தாமு அங்குள் போன்ற அல்ல அமுதன் என்று அவளுக்கு எப்போதும் தோன்றும். அதை அப்பாவிடம் சொன்னாலும் அம்மாவிடம் சொன்னாலும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்வதில்லை. தனியாக பேச வேண்டும் என்று கூறி அறைக்குள் வந்ததும் அறைக்கதவை சாத்தி தாளிட்டவன் அவளை இழுத்து கட்டி அணைத்தது அவள் நினைவில் ஓடி வந்தது. அவனது அந்த செயல் அவளுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. அவனை சட்டென்று தள்ளிவிட்டவள், எனக்கு இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்காது என்று அவன் முகத்திற்கு நேராகவே கூறிவிட்டாள். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் அவளை கட்டி அணைப்பதிலேயே குறியாக இருந்தான். அது அவளை எரிச்சல் ஊட்டியது. அவள் அவனிடமிருந்து விலகி நின்ற போதும் அவள் கரத்தை பிடித்து வருடியபடியே தான் அவன் ஒரு அரை மணி நேரம் எதையோ அவளிடம் பேசினான். இப்போது ட்ரெயின் அது வழியாக கடந்து சென்றது. அஞ்சானின் பைக் மின்னல் வேகத்தில் பாய்ந்துவிட அவள் கண்களில் ஏமாற்றம். அமுதன் தன்னை பெண் பார்க்க வந்த அந்த இடத்தில் அஞ்சானை வைத்து பார்த்தாள் திலோத்தமா. அமுதனுக்கு பதில் அஞ்சான் தன்னை கட்டி அணைத்திருந்தால் நான் மறுத்திருப்பேனா என்று தன்னிடமே கேட்டாள். அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மூடிக்கொண்டது. அவளது கண்முன் அந்த கற்பனை காட்சி ஓடியது. அந்த கற்பனை காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனது அணைப்பு அவளுக்கு மிகவும் பிடிக்கிறது. அவள் கரத்தை யாரோ பிடிக்க அவள் கோபமாக கண் விழித்தாள். அமுதன் அவள் கரத்தை பிடித்திருப்பதை கண்டதும் கையை இழுத்து கொண்டாள். என்னத்திலோ, ரொம்பதான் உன்னுடைய அப்பா கண்டிஷன் எல்லாம் போடுறாரு. நீ என்னடானா நெருங்கவே விட மாட்டேங்கிற. உங்க அப்பா என்னடானா ரொம்ப உரிமை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. என்னாச்சு? அவள் பதில் எதுவும் கூறவில்லை. அவன் பேசுவது கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. அப்போதுதான் அவளுக்கு ஒன்று புரிந்தது. நமக்கு ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்தாலும் அது குற்றமாகவே தெரிகிறது. ஒருவனை பிடித்து போனால் அவன் எவ்வளவு அத்துமீறினால் கூட அது நமக்கு பிடிக்கிறது. மனம்தான் அனைத்திற்கும் காரணம். நமக்கு பிடித்தவன் நம்மிடம் உரிமை எடுத்துக் கொள்வது நமக்கு பிடிக்கிறது. பிடிக்காதவனின் பார்வை கூட பிடிப்பதில்லை. அவன் பேச்சு சிறிது கூட பிடிப்பதில்லை. அமுதன் தான் ஏதேதோ பேசுகிறான். திலோத்தம்மா அதற்கு எந்த பதிலும் கூறாமல் தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தாள். திலோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கூட கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. அந்த பொண்ணு கூட அவன் எப்பவுமே வீடியோ கால்ல தான் பேசுவான். நான் நார்மல் கால் பண்ணா கூட நீ எடுத்து பேச மாட்ட. வீடியோ கால் பண்ணா பேசவே மாட்ட. ஆனா அந்த பொண்ணு அவனும் எப்பவும் வீடியோ கால்ல பேசிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு அவன் என்ன சொன்னாலும் கேட்பாளாம். அவளுடைய ட்ரெஸ் கழட்ட சொன்னா கூட ஸ்டாப் இட் அமுதன், இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல?
என்று கூறியவள் முகத்தை சுளித்தபடி வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீ அப்படி பண்ணணும்னு நான் சொல்லல. நீ அப்படி பண்ணணும்னு நான் என்னைக்காவது சொன்னேனா? கல்யாணம் நிச்சயமானவங்க இப்படி எல்லாம் தான் நடந்துக்கிறாங்க. ஆனா நீ நான் போன் பண்ணா கூட எடுத்து பேச மாட்டேங்கிற. அதுதான் சொன்னேன். கையை பிடிச்சா கூட வேண்டான்னு சொல்ற. அமுதன் பேசிக்கொண்டே செல்ல அவள் கண் முன் அஞ்சான் தான் வந்து நின்றான். அவன் முதன் முறை தன்னை எப்படி ஒரு கோலத்தில் கண்டான் என்பது அவள் நினைவிற்கு வந்தது. அதை நினைத்த போதே அவளது உடல் உஷ்ணமாகி போனது. எனக்கு எப்படி இருக்கு? என்ன அப்படி ஒரு கோலத்துல பார்த்தா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏனோ அவனை பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. தன் காதலை அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. என் மனசுக்குள்ள அமுதன் கொஞ்சமும் இல்ல. என் மனசு முழுக்க முழுக்க அஞ்சான் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். எனக்கு கணவர்னு ஒருத்தர் இருந்தா அது கண்டிப்பா நீங்க மட்டும்தான். உங்க கூட வாழதான் ஆசைப்படுறேன். இப்பவே உங்களை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு அஞ்சான். என் காதல உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வீட்டுல பார்த்த மாப்பிள்ள பிடிக்கல. நான் உங்களை தான் நேசிக்கிறேன்னு கட்டி பிடிச்சு உங்ககிட்ட என்னுடைய காதல சொல்லணும். அவளது நினைவுகள் அஞ்சானை சுற்றி வட்டம் அடிக்க கார் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தது. காரை பார்க்க செய்தவன் காரில் இருந்து இறங்கினான். வா, நீதான் எதுவும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம். அவள் மனமில்லா மனமுடன் காரில் இருந்து வெளியே இறங்கினாள். அமுதனோடு அந்த ஹோட்டலை நோக்கி நடக்கும் போது திலோத்தமாவுக்கு ஏனோ கோபமாக வந்தது. அவன் அவள் கரத்தை பிடித்திருந்ததுதான் அதற்கு காரணம். என்ன அமுதன் இது? கையை எப்போ இப்படி பிடிக்கிறீங்க? நான் என்ன ஓடி போயிடுவேனா என்று அவள் கோபமாக கேட்க, நீ ஓடியெல்லாம் போக மாட்ட. உன் கையை பிடிக்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால பிடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். பிளீஸ் கையை விடுறீங்களா? நான் பிடிச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம வா என்றவன் அவள் கரத்தை விடாமல் பிடித்துக் கொண்டு ஹோட்டலுக்குள் வந்தான். இருவரும் உணவை முடித்துக் கொண்டு நேராக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை அடைந்தனர். அங்கிருந்து அவளுக்கு ஏதேதோ பொருட்களை வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி கொடுக்கிறான் என்பதாலோ என்னவோ அவளுக்கு எதுவும் சிறிதும் பிடிக்கவில்லை. அவள் வேண்டா வெறுப்பாக அவனோடு நடந்தாள். அவனோடு செலவில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாக அவளுக்கு தோன்றியது. ஷாப்பிங் முடித்த பிறகு அவனது கார் நேராக அந்த தியேட்டரை அடைந்தது. ஆனால் கூட்டம் எதுவும் இருக்கவில்லை. இது என்ன படம்? இது ஒரு கொரியன் மூவி. அதிகம் யாரும் வரமாட்டாங்க. கொரியன் மூவியா? எனக்கு கொரியன் மொழி புரியாது. சினிமா பார்க்கறதுக்காக இங்க யார் வந்தா? வா என்றவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்தபடியே தியேட்டருக்குள் சென்றான். அவள் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அவனிடம் தான் வசமாக சிக்கிவிட்டோமோ என்ற பயம் அவள் மனதில் எழுந்தது. டிக்கெட்டை எடுத்தவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்தபடியே தியேட்டருக்குள் வந்தான். தியேட்டருக்குள்ளும் ஒருவரும் இருக்கவில்லை. சினிமா இப்ப ஆரம்பிச்சிடும்ல? இப்ப ஆரம்பிச்சிடும், இன்னும் 5 மினிட்ஸ்ல. அப்புறம் என்ன யாரையுமே காணும்? நான் தான் சொன்னேனே, இந்த சினிமாவுக்கு அதிகம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி எதுக்காக நாம வந்தோம்? நான் தான் சொன்னேனே, சினிமா பாக்குறதுக்காக வரலன்னு. உட்காரு என்றவன் ஒரு இருக்கையை அவளுக்கு காண்பிக்க அவள் வேண்டா வெறுப்பாக அந்த இருக்கையில் அமர்ந்தாள். அவள் அருகில் அவனும் அமர்ந்து கொண்டான். அவள் கரத்தை அவன் இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். படம் துவங்கியது. அவளது கையை பிடித்திருந்த அவனது கரம் இப்போது அவளது தொடை மீது விழுந்தது. அவன் கையை தட்டிவிட்டாள் திலோத்தமா. இங்க பாருங்க, சினிமா பார்க்க விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம். என்ன திலோத்தமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும்? அப்பவும் இதே மாதிரி தான் சொல்லுவியா? கல்யாணம் முதல்ல நடக்கட்டுங்க, அப்புறமா அதை பத்தி யோசிப்போம். அப்படின்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? அவள் பதில் கூறவில்லை. என்ன மனசுக்குள்ள எவனாவது பூந்துட்டானா? அவள் அதற்கும் பதில் கூறவில்லை. எங்க பாரு, எவனாவது உன் மனசுல இருந்தா அவனை தூக்கி எரிச்சிடு. நீ எனக்கு தான். உன் அடையிறதுக்காக நான் எதையும் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வாழ்த்தா உனக்கு நல்லது. இல்ல அமுதன்னு சொன்னா அமுதமா இனிப்பான்னு நீ நினைச்சா அது உன்னுடைய தப்பு. நான் அதோடைய ஆப்போசிட். பேர் மட்டும்தான் அமுதன், புரிஞ்சதா என்றவனின் கரம் அவள் தொடையில் அழுத்தி பதிந்தது. அவள் அவனது கையை தட்டிவிட்டாள்.
அவன் மீண்டும் கையை அவள் தொடையில் வைத்தான். அவள் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். அவன் தன் கன்னத்தை பிடித்துக் கொண்டான். அவனது முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனாலும் சட்டென்று ஒரு புன்னகையை முகத்தில் ஊட்ட வைத்துக் கொண்டான். சூப்பர், என்கிட்ட இப்படி நடந்துக்கிறவ எவனையும் நெருங்க விட மாட்டேன். ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவன் மீண்டும் அவள் தொடையில் கை வைத்தான். அவள் சட்டென்று எழுந்து கொண்டாள். அவள் கரத்தை பிடித்தான். அவன் கரத்தை குடைந்தெறிந்தவள் வேகமாக தியேட்டரில் இருந்து வெளியே வந்தாள். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.